விநாயகர் வந்து எல்லா ஆத்தங்கரையிலையும் இருக்காரு. இதுக்கு நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான் தாய்மாரியே ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எல்லா ஆத்தங்கரையிலையும் இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனா ஒரிஜினலா அது போய் தான் தாய் போலவே தான் எல்லாரையும் பாக்குறேன், அவங்கள நான் காக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குக்காக தான் அவர் எல்லா குளக்கரையிலையும் பெண்களை காப்பாற்றுற விதமா இருக்கிறார். இதுதான் உண்மை. ஏன்னா தாயை வந்து அவருக்கு தாயை காப்பாத்துறதுக்கு தான் அவர் பிறந்தது. இந்த மாதிரி வந்து இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரேம் ஒர்க், நம்மளுடைய விவசாயம் சொல்லி கொடுத்தவங்க, நமக்கு வந்து வாழ்வாதாரத்தை சொல்லி கொடுத்தவங்க அப்படிங்கிற நன்றி விசுவாசம் தான் நம்ம சனாதனம்னு யாருக்குமே சொல்லியிருக்கேன். அந்த நன்றி மறவாம தான் நம்ம எல்லாரையுமே வணங்கிட்டு இருக்கோம். எல்லை காவல் தெய்வம் அப்படிங்கிறவங்க அந்த எல்லையவே வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. தே ஆர் லைக் சோல்ஜர்ஸ். அவங்க வந்து சோல்ஜர்கள், வீரர்கள். அவங்கள வணங்குறது தப்பில்லை. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம நிம்மதியா தூங்க முடியாது. அதனாலதான் நம்ம எல்லை காவல் தெய்வங்கள்னு வச்சு வணங்கிட்டு. சோ இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே வந்து ஒரு உண்மையான கதைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இத்தனை உருவங்களும் இத்தனை வழிபாடுகள் முறைகளும் இருப்பதற்கான காரணம் வந்து அதுதான். நம்ம வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து பின்னாடி பலருக்கு பயன்படுற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஒரு பூஜை பண்றீங்க அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. ஒரு மாலை வாங்குவீங்க, வெத்தலைப்பாக்கு பழம் வாங்குறீங்க, தேங்காய் வாங்குறீங்க, ஒரு நைவேத்தியம் பண்றீங்க, அரிசி வாங்குறீங்க, நெய் வாங்குறீங்க, இவ்வளவு பண்றீங்க, விறகு எடுக்கிறீங்க, அடுப்பு, பாத்திரம் எல்லாமே. இது பின்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி வாழுது இல்ல. நிறைய பேருக்கு இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து போகுதா இல்லையா? நீங்க அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருவிழா பண்றோம், ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றோம்? அந்த பூ யாரோ பண்ண விவசாய பூ வந்து நமக்கு இங்க வருது. அது மூலியமா அங்க அவர் வாழ்றாருல. இந்த மாதிரி வாழ்வாதாரங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே வந்து அமைக்கப்பட்டது. கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்காத அப்படின்னு சொன்ன ரீசனுமே அதுதான். சோ உங்களுக்கான பதில், இவங்க எல்லாருமே நமக்கு மறைமுகமாவோ இல்ல நேர்முகமாவோ உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு நன்றி விசுவாசமா தான் நம்ம இன்னும் வந்து அவங்கள